மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்களே, நாங்க இந்தியாவிலிருந்து மீன்பிடி தொழிலுக்காக ஈரான் வரல வந்தோம். இங்க நாங்க ஒரு ஏரியாலே 70 பேர் இருக்கோம். மொத்தம் இங்க இருக்கிறது மொத்தம் 600 பேர் இருக்கோம். சாப்பாடு வசதி இல்ல, ஒரு வசதியும் கிடையாது. இருந்த எல்லாருமே எங்களை கைவிட்டுட்டாங்க. நீங்க தான் எவ்வளவு முயற்சி பண்ணி எங்களை வெளியே எடுக்க முடியுமோ நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். முடியாது. இனிமே முடியாத பட்சத்துக்கு உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவா இது போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு சேரும்னா நாங்க இருக்கிறோமா இறந்து போறோமா அது எங்களுக்கு தெரியாது. லாஸ்ட் வீடியோவா எங்களுக்கு வேற செல்லுலையும் இந்த காணொலியை பலரும் நமக்கு அனுப்பி இது குறித்து பேச சொல்லியிருந்தாங்க, இது குறித்து பகிர்வு செய்ய சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னாக்க, தமிழகத்தை சார்ந்தவர்கள் மீனவர்கள் ஈரானுக்கு மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய போர் பதற்றத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டோர் சாப்பாடு இல்லாமல், அங்கே இருக்க இடம் இல்லாமல் ஒரு அகதிகளை போல இருக்கிறாங்க. எங்களை காப்பாற்ற வேண்டும் சொல்லிட்டு பிரதமர் அவர்களுக்கு அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கக்கூடிய காணொலி தான் நீங்கள் இப்போ பார்த்தது. இந்த காணொலியை அனைவருக்கும் கொண்டு போய் சேருங்க. அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும், இதில் அவங்க இவங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இவர்களை மீட்டெடுப்பதற்கு குரல் கொடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஏன்னா நம்மளுடைய உறவுகள், அவங்க மீனவர்கள் நம்முடைய உறவுகள். அவர்கள் அங்கே பரிதவிப்பதை நாம் பார்க்க முடியவில்லை. அயல்நாட்டுக்காரன் பரிதவிப்பதை நம்மளால பார்க்க முடியல. அப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய தாய் தொப்புள்குடி உறவுகள் அங்கே துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த காணொலியை அனைவருக்கும் கொண்டு போய் சேருங்க. அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள்ட்டையுமே இந்த காணொலியை பகிருங்க.